சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 2025 வருடம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் கடகராசியில் நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சாரம் செய்வார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி முதல் தை மாதம் 8ஆம் தேதி வரை, அதாவது ஒரு 94 நாட்களுக்கு கடகராசியில் செவ்வாய் பகவான் பலம் இழந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். ஐப்பசி மாதம் 3 முதல் 11ஆம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதன் பிறகு பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் நேர்கதியில் சஞ்சாரம் செய்வார். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கிய பயணம் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி வருகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். துலாம் ராசியில் செவ்வாய் புகானுடைய சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதமும், ராகு புகானுடைய சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், குரு புகானுடைய விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதமும், 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்கள், காலபுருஷனுக்கு 7வது வீடு, சுக்கிர பகவானுடைய 2வது வீடு. துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் 2, 7ஆம் வீட்டின் அதிபதி. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கும். வயது கடந்து 40, 45 இப்படி அவ்வளோ சாதாரண எளிதானப்பட்ட காரியமாக இருக்காது. திருமணம் மிக தாமதப்படும். துலாம் ராசிக்கு 2, 7ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாயாக இருக்கும்போது திருமணத்திற்கு பின் வாழ்க்கை உங்களுக்கு மிக ஜோராக இருக்கும். வாழ்க்கை துணை மூலம் நிலபுல சொத்து ஆஸ்தி அந்தஸ்து உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு 2, 7ஆம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் நேசம் பெற்று இருந்தார் என்றால் வாழ்க்கை துணையிடம் சண்டை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், எதிர்வாதம் இல்லாமல், கோவிச்சிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா 7ஆம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கை துணை வழியில் தொந்தரவுகள் வந்துவிடும். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் இருக்கும்போது பண வரத்து உண்டு. நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, ஒரே சராசரியாக போகும். ஆனால் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி வருதப்பா, இதே பரவாயில்ல, போன மாதத்துக்கு இந்த மாதம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். துலாம் ராசிக்கு 2, 7ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் புகன் நேச நிலையில் கடகராசியில் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி அன்பர்கள் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். மற்றவரிடம் பேசும்போது, வாக்கு கொடுக்கும்போது, நேரில் பேசும்போது ஒரு வார்த்தை, மறைவாக ஒரு வார்த்தை, இந்த மாதிரிலாம் தவிர்க்க வேண்டும். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய 8ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுகிறது. கடந்த 2023ஆம் வருடம் செவ்வாய் பார்வையில் சனி பகவான் வந்திருக்கும் போது ஒரிசாவில் ரயில் விபத்துகள் ஏற்பட்டது. அப்போது ஏகப்பட்ட எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள். செவ்வாய் பார்வையில் சனியோ, சனி பகவான் பார்வையில் செவ்வாயோ, அல்லது செவ்வாய் சனி கூட்டணியோ இதெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சல்களையும் தொந்தரவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷம் மற்ற கிரக நிலைகள் நன்றாக இருக்கும்போது விபத்தெல்லாம் பெரிய அளவு ஏற்படாது. மழை கனமழை பொழியும், புயல் மழை வரும். விவசாயிகள் தகுந்த கால நேரத்தில் பயிர் செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா மழை வெள்ளத்தால் பயிர் சேதங்கள் ஏற்படும். நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிற்ஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து 8ஆம் பார்வையால் சனி பகவானை பார்வை செய்யும்போது துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு,
நிலபுல சொத்துக்களில் பிரச்சனை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. செவ்வாய் பார்வையில் சனிபுதன் அமரும்போது நிலபுல சொத்துக்கள் வழியில் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும். வீடு கட்டணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டலாம், புதிய நிலம் வாங்கலாம், புதிய சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு. செவ்வாய் பகவான் பார்வையில் சனி பகவான் அமரும்போது உங்கள் பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு தொல்லை தொந்தரவுகள் வரலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கலாம். வெளியில் போய் தங்கி அவங்க வேலை பார்க்கக்கூடிய நிலையும் துலாம் ராசி அன்பளுக்கு ஏற்படும். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. துலாம் ராசி அன்பளுக்கு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தை பாரி செய்யும்போது பாதி காலம், அதாவது முற்பாதி காலம் சிறு சிறு தொல்லைகள், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம். பிற்பாதி காலம் சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் இப்படி சொத்து சேர்க்கை உண்டு. துலாம் ராசிக்கு 10ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் அதிக செலவுகள் செய்து வருமானம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். விவசாயிகள் தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணி நல்ல மகசூல் எடுக்கலாம். ஆடு, மாடு, கால்நடை, கோழி உபய வருமானம் விருத்தி அடையும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடுதலாக வரும். பூ விளைச்சல் நன்கு இருக்கும். எதிர்பாராத பண வரத்தும் துலாம் ராசி அன்பளுக்கு உண்டு. உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத லாபங்களையும் கொடுக்கும். 4ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தம்பி, தங்கை, உடன்பிறந்தவர்களிடம் வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் பார்வையால் துலா ராசியை பாரி செய்கிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை கூடும். செவ்வாய் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமி, நிலக்காரகன் 2ல் 1 பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் இரத்தக்காரகனாக இருக்கும்போது உங்களுக்கு உடலில் ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். உடல் கம்பீரமாக இருக்கும். துலாம் ராசியை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது உடல் புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. துலாம் ராசிக்கு 12வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். அயன, சயன, போக, விரிய, மோட்சஸ்தானத்திலே ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். பெரும்பாலும் துலாம் ராசி அன்பளுக்கு இரவு உறக்கம் இனிமேல் நன்றாக வரும். வெளியூர், வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலை கிடைக்கும். துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே ராகு வரும்போது கடனை கட்டலாம். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல்லாம் நிவர்த்தியாகும். சர்வீஸ் ஸ்தானம் பலமாக இருக்கிறது. வேலை எதிர்பார்த்த மாதிரி அரசு துறையோ தனியார் துறையோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல வருமானம், தடையின்றி வருமானங்களை கொடுக்கும். திடீர்னு எதிர்பார்க்காத, நீங்கள் நினைக்காத அளவுக்கு பண வரத்து 6ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது ஏற்படுத்துவார். துலாம் ராசிக்கு 8வது வீட்டிலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது துலாம் ராசி அன்பளுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். இந்த பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு சாதகமாக வரும். 8ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கும் போது பணம் சேமித்து கொள்ள முடியாது. அப்படியே பணம் இருந்தாலும் நீங்கள் வீடு கட்டுறது, நிலபுல சொத்துக்கள் வாங்கிறது, தங்க நகை ஆபரணம் எடுப்பது இந்த மாதிரி முதலீடு செய்து கொள்ளலாம். 8ஆம் வீட்டிலே தனக்காரகன் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி என்பளுக்கு வக்கரகதியில் குரு வரும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். தொழிற்ஸ்தானத்திலே செவ்வாய் நேச நிலையில் இருக்கும்போது துலாம் ராசி என்பர்கள்
வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. நண்பர்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க. நண்பர்கள் உறவினர்களிடம் பணங்கணம் கொடுத்துட்டு ஏமாந்து போயிடாதீங்க. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.